ஹோமியோபதியில் அல்சருக்கு மருந்து இருக்கான்னு கேட்குறீங்க. இருக்குது, அதெல்லாம் மருந்து இருக்குது. பொதுவாக இந்த அல்சரை பொறுத்த வரைக்கும் மருந்து அப்படிங்கிறத விட கொஞ்சம் ஃபுட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை நிறுத்தணும். பத்தியம்னு கிடையாது. சில உணவுகளை தவிர்க்க வேண்டியிருக்கும், சில உணவுகளை சேர்த்தணும். அதுதான் பேஸ். மருந்துங்கிற ரெண்டாவது தான். அது தெரியாதனால தான் நிறைய பேர் அல்சரோட பல வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இளநீ நல்லதும்மா. ஆனால் இளநீ சில அல்சர் பேஷண்ட்டுக்கு அல்சர் அதிகம் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அல்சர் அப்படின்னா நம்ம பொதுவான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அதில் நிறையா இருக்குது. டியோடினல் அல்சர் இருக்குது, பெப்டிக் அல்சர் இருக்குது, லாஸ் ஈசோஃபேகட்டிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் அசிடிட்டி, அந்த மாதிரி நிறைய அதில் வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது. நம்ம பொதுவான ஒரு வார்த்தை அல்சர் அப்படின்னு சொல்கிறோம், அப்படி அல்ல. அதனால் ஒரு சிலருக்கு ஒரு சில உணவுகள் ஒத்துக்காது. அதை நம்ம ஆளுடைய கண்டிஷன்ஸ் பொறுத்து, அவனுடைய அறிகுறிகளை பொறுத்து அந்த உணவை எது நிறுத்தணும், எது சேர்த்தணுங்கிறது நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக சொல்ல வரேன். அதனால் என்னடா இதெல்லாம் நிறுத்த சொல்கிறாரு, இதெல்லாம் உடம்புக்கு நல்லதாச்சுன்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை. ஒரு சில பேஷண்ட் பெப்டிக் அல்சருக்கு சில ஒத்துக்காது, டியோடினல் அல்சருக்கு சில ஒத்துக்காது. அப்படி கொஞ்சம் வேறு வெரைட்டிஸ் இருக்குது. ஜென்ரலாக சொல்கிறது இதெல்லாம் பொதுவாக ஆகாது அப்படிங்கிறத. பால் நல்லதும் பொதுவாக. பட் பால் நல்லது தான், இப்பவும் நல்லது தானே, இல்லைன்னு சொல்லலை. பட் பொதுவாக இந்த வயிற்று பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்கள் பால் சேர்த்துறீங்க அப்படிங்கன்னா நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ பாலை நிறுத்தணும். டீ காஃபி வேணால் பிளாக் டீ குடிச்சிக்கலாம், வர காப்பியோ வர டீயோ குடிச்சிக்கலாம். பால் கலந்து டீ காஃபி சாப்பிடக்கூடாது. அதே போல் முட்டை அப்படி தான். முட்டை சேர்த்துனீங்கனாலும் கொஞ்சம் வயிற்று தொந்தரவுகள் அதிகமாகும். அடுத்தது முக்கியமாக எண்ணெயில் பொரிச்சது உங்களுக்கே தெரியும், ஆகாது. கடலை மாவு. இந்த கடலை மாவுனா அதே தான். வடை பஜ்ஜி, போண்டா, மிச்சர், முறுக்கு, லட்டு, ஜிலேபி, ஸ்வீட்ஸு கூட எண்ணெய் பலகாரம் தான், எண்ணெயில் பொரிச்சு தான் செய்வான். அப்புறம் மைதா மாவு. மைதா மாவுன்னா வெள்ளை ரவை, சேமியா, நூடுல்ஸ், பரோட்டா, அப்புறம் பேக்கரி ஐட்டம், பிஸ்கட், பன், ரொட்டி, வரிக்கி, கேக்கு, பப்ஸ் எல்லாமே மைதா பேஸ்ட் தான். இப்போ சேமியாவில் கூட பார்த்திங்கன்னா ராய் சேமியா, கம்பு சேமியாலாம் விற்பான். அது எல்லாமே பார்த்தா மைதா பேஸ்ட் ஃபுட் தான். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் முக்கியமாக உங்களுக்கு என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைப்பீங்க. பட் அது அந்த சிரமத்தோடு இருக்கிறவனுக்கு தெரியும். அதாவது இந்த ராய், கம்பு, சோளம், சாமை, திணை, சிறுதானியங்கள் வயிறு கெட்டு இருக்கும் பொழுது சேர்த்துனீங்கன்னா வயிற்று சிரமங்களை அதிகப்படுத்தும். அதெல்லாம் மோசம், கெடுதல் உடம்புக்குன்னு நான் சொல்லவே இல்லை, ரொம்ப நல்லது தான். பட் வயிறு கெட்டு இருக்கும் பொழுது அதை ஜீரணம் பண்ணக்கூடிய தன்மை வயிற்றுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு வயிற்று சிரமத்தோடு சாப்பிட்றதுக்கு இன்னும் தொந்தரவுகள், அன்ஈசினஸ் அதிகமாகும். இப்போ வயிறு நல்லாகிற வரைக்கும் அதை நிறுத்தணும். அதே போல் தான் கீரை. கீரை உடம்புக்கு நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கீரை நிறைய அல்சர் பேஷண்ட்டுக்கு வயிற்று சிரமங்களை அதிகப்படுத்தும். உதாரணமாக நைட்டில் கீரை சாப்பிட மாட்டாங்க. ஏன்? அது கொஞ்சம் ஹெவி ஃபுட்டு, இரவில் சாப்பிடக்கூடாதுங்க. அந்த காலத்துலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், வயிற்றுக்கு சிரமம் இருக்கும்போது கீரை சேர்த்துறதுங்கிறது தவறு. இந்த மணத்தக்காளி கீரை, சுக்குட்டி கீரைம்பாங்க, அது நம்ம சாப்பிடணும், அது தப்பு இல்லை. அப்புறம் வேறு என்ன, நிறைய காரம் சேர்த்தக்கூடாது, கார குழம்புகள் சேர்த்தக்கூடாது. பச்சை மிளகா முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிடலாம். நிறைய அந்த பழங்களில் பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை உள்ள பழங்கள், மேக்ஸிமம் எல்லா பழங்களும் அமிலத்தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் மாதுளம்பழம், தர்பூசணி, முலாம்பழம், வாழைப்பழத்தில் கதலி வாழைப்பழம் ஒன்று இருக்குது. இந்த உணவுகள் இந்த பழங்கள் மட்டும் நிறையா சாப்பிட்லாம். வேறு பழங்கள், ஈவன் இந்த செவ்வாழை, நேந்திரம்பழம், இது மாதிரி எல்லா பழங்களையுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதாவது நல்லாகிற வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கதலி சாப்பிட்லாம், மாதுளம்பழம் சாப்பிட்லாம், முலாம்பழம் சாப்பிட்லாம், தர்பூசணி எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் காய்கறிகள் எல்லா காயும் சாப்பிட்லாம், அதில் ஒன்றும் மாற்றம், எல்லா காய்கறியும் சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்சளவு கார குழம்புகள், இதெல்லாம் ஆட்டி வைக்கிற குழம்பும்பாங்களே, அது மாதிரி இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு நிறையா சேர்த்து போடக்கூடிய குருமா, பிரியாணி, அந்த மாதிரி மசாலா குழம்புகள் இதெல்லாம் தவிர்க்கணும். காய்கறிகள் நிறையா சாப்பிட்லாம், சாம்பார் நிறைய வச்சுக்கலாம். கொஞ்சம் புளி இல்லாத ரசம், பருப்பு தண்ணியை வடித்து அப்படியே கொஞ்சம் லேசாக தாளித்து சாப்பிட்டுக்கலாம். தயிர், மோர் புளிக்காமல் இருக்கணும். ஒரு நாள் 2 நாள், அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல்
இட்லி மாவெல்லாம் ரொம்ப புளிச்ச இட்லி மாவு, தோசை மாவு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிலருக்கு பச்சரிசி ஒத்துக்காது. அதனால் அந்த ஆப்பம் இந்த மாதிரி விஷயங்கள தவிர்த்திடணும். இப்போ இது பேசிக்கலாக என்னென்னா புளிப்பு இருக்கக்கூடாது. வயிறு சிரமம் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷனான உணவுகள் ஏற்கனவே வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உடம்பு வயிற்றுக்குள்ளே இருக்கும். இது கூட அந்த ஃபெர்மெண்டேஷனுக்கும் போது அசிடிட்டி அதிகமாகிடும். அதுக்காகத்தான் இந்த புளிப்புத்தன்மை அதிகமாகக்கூடிய தயிர், மோர், புளிச்சு போன தண்ணி, பழைய சோறு தண்ணி குடிக்கிறது, அதே போல் இட்லி மாவு பழசு சாப்பிட்றது, கார குழம்புகள், இதெல்லாம் அசிடிட்டி அதிகமாக இருக்கும். பிஹெச் வேல்யூம்பாங்க. அதெல்லாம் அதிகமாகிருங்கிறதுக்காக அதெல்லாம் நிறுத்த சொல்கிறேன். ஒரு 48 நாள் அதை நிறுத்திட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வித் ஹோமியோபதி மருந்துகள் சுத்தமாக நல்லாயிடும். அப்புறம் நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடணும்.